வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா வீட்டிலே எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 பொருள் மட்டும்தான் தேவை. அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவும் அதே டைமில் சாஃப்டாகவும் நம்ம ரசகுல்லாஸ் ரெடி பண்ணலாம். சரி வாங்க, இந்த ரசகுல்லா எப்படி ரெடி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரசகுல்லாவை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 1 லிட்டர் பாலில் பார்த்திங்கன்னா நம்ம 15 ரசகுல்லாஸ் பண்ணலாம் தாராளமாக. கொஞ்சம் மீடியம் சைஸாக நம்ம உருண்டைகளாக செஞ்சு நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. ஸோ இந்த பால் கொதி வந்த உடனே நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அப்படி இல்லாட்டினா வினிகர் சேர்த்துக்கலாம். எதுக்கு இது சேர்க்குறோன்னா, அப்போ தான் இந்த பாலும் அதுக்கப்புறமேட்டு பாலில் தண்ணியும் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த தண்ணியை தான் நம்ம இப்போ வடிகட்டிட்டு நம்ம இந்த சாலிட், அதாவது அந்த பன்னீர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம இப்போ ஒரு நல்ல கிச்சன் கிளாத்தை வச்சுட்டு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அந்த தண்ணியை நீங்கள் வீணாக்க வேண்டாம். நீங்கள் அதை பருப்பு வேக வைக்கிறதுக்கோ இல்லை சப்பாத்தி பிசைகிறதுக்கோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் அதை கீழே தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால அதில் அந்த டேஸ்ட்டும் அதுக்கப்புறமா ஸ்மெல்லும் நம்மளுக்கு இருக்கும். அதை போக்குறதுக்காகவும் ப்ளஸ் ரொம்ப சூடாக இருக்கிறத நம்ம கூல் டவுன் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் சில் வாட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. ஸோ அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுருங்க. ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் வரதுக்கான ட்ரிக்கு தான் நான் சொல்ல போகிறேன். அது சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஹார்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான ரசகுல்லாஸ் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் உடச்சி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதே ப்ரொசீஜரில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உதிரி உதிரியாக தான் இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரசகுல்லா பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராக் எதுவுமே வராது. கிராக் வந்தால் தான் நம்மளுக்கு ஹார்டாக வந்துடும் ரசகுல்லா. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக எதுவுமே கிராக் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே கப் அளவுக்கு நம்ம தண்ணீரை எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ 1:1 ரேஷியோவில் நான் இப்போ எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரசகுல்லாவை நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம தண்ணியில் சேர்க்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு தான். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரசகுல்லாஸ் ரெடி ஆயிரும். சில பேர் ரசகுல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா ஐஸ் தண்ணியில் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் இந்த சிம்பிள் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போது அந்த சுகர் சிரப்லெல்லாம் கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காக தான்.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரசகுல்லாவை வந்து நம்ம சேர்த்துடலாம். ரசகுல்லா சேர்த்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப கிண்டி விடக்கூடாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி மட்டும் மூவ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். உடஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா வந்து கிடைக்காது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். இப்போ இருக்கிற சைஸ் பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக வந்திருக்கும். நல்லா சூப்பராக வந்து ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்து மணமாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த ஜீரா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து உப்பி ரசகுல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 5 மணி நேரம் கழித்து நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே டைமில் எவ்வளோ தூரம் நல்லா சோக்காக இருக்குன்றதை பாருங்கள். நிறைய ஜீரா வந்து நல்லா சோக் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா அது அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.